தனியார் மயத்தினுடைய நோக்கமாக அடுத்த கட்டமாக ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை இன்றைக்கு வெகு வேகமாக தமிழகத்தில் அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்து வருகிறது. தமிழக மின்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல மாநிலங்களுடைய மின்துறை அமைச்சர் கலந்து கொண்ட கூட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை நாங்கள் விரைவில் அமுல்படுத்துவோம் என்று ஒன்றிய அரசினிடத்தில் தமிழக அரசு வாக்குறுதி கொடுக்கின்ற நிலை என்பது வந்திருக்கு. இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் அமலாச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய நுகர்வோர்கள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பீக் அவர் சார்ஜஸை வசூல் பண்ண வேண்டிய நிலைமை என்பது வருது. உச்சபட்ச நேரத்துக்கான கணக்கீடு என்பது அதிலேயே சொல்லும். ஒரு நாளுடைய 24 மணி நேரங்களை 3ஆக பிரிக்கக்கூடிய ஏற்பாடு. காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை, மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரை பீக் அவர் நேரம் என்று சொல்லி மின்சார கட்டணம் 25% கூடுதலாக வசூலிக்கப்படும். பகல் 10லிருந்து மாலை 6 மணி வரைக்கும் 15% கூடுதல் கட்டணம் என்ற முறையில் வசூலிக்கப்படும். ஒட்டுமொத்த மின்சார நுகர்வோர்களை இதில் கொண்டே தள்ளுவது என்பது அரசுக்கு கெட்ட பெயரை உருவாக்கும் என்ற முறையில் தமிழக அரசு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம். இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் மாநிலம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி இடமலைப்பட்டி புதூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனுடைய கோரிக்கைகள் என்னவென்றால், பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் துன்புறுத்தல்களையும் வன்புணர்வுகளுக்கு எதிராகவும் நிலுவையில் உள்ள வழக்குகளையும் உடனடியாக விசாரித்து நீதி வழங்கிட கோரியும் நாங்கள் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் என்னவென்றால், டாப் மாநிலமாக 5 மாநிலத்தில் தான் பாலியல் வழக்குகள் அதிக உச்சபட்சம் கணக்கின்படி தமிழகத்தையும் இணைத்துதான் சொல்லுகிறோம். தமிழகத்திலையும் உள்ள வழக்குகளையும் விரைந்து முடிக்க சொல்லிதான் நாங்கள் முதலமைச்சரை முன்னாடியே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் கோரி பதிவு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள நிலுவையில் உள்ள வழக்குகளையும் விரைந்து முடிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள வழக்குகளையும் தான் நாங்கள் உடனடியாக முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சரை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு டெய்லியும் ஒரு 300 பேர் 400 பேர் 2 வீலரில் வராங்க. இந்த 2 வீலரில் இந்த குரங்குங்க ஏறி அந்த கவர் கார்டெல்லாம் பிரித்து விட்டுருது, பிச்சு போட்டுருதுங்க. இது அவசரத்தில் மாவட்ட ஆட்சியரை பார்க்கவோ அல்லது அதிகாரிகளை மேலே பார்க்குறதுக்கோ போகிறவங்க அதிகாரிகளுடைய வாகனங்கள் முதற்கொண்டு அந்த கவர்கள் அந்த குரங்கு உள்ளே பிச்சு பார்த்துருது, என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நோண்டி பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இருக்கிற பேப்பர் கவர் கூட அவசரமாக வச்சுட்டு போயிடுறாங்க. அவருடைய கவர்கள்லாம் பாதிக்கப்படுது. இது ஒரு சமூக சூழ்நிலையில் எங்களுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அலுவலகத்துக்கு வரவங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவாக இந்த குரங்குகளால் இருக்கிறதுனால இந்த குரங்குகளை பிடித்து வன இலாக்காவில் சேர்த்து அதுக்கான தண்ணீர் வசதி இல்லாதனால தான் இப்படி குரங்குங்க ஊர்ப்புறங்களிலும் ஒரு நகரப்புறங்களிலும் வந்து உள்ளே விளையாண்டுக்கிட்டு மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்கிறதோடு கூட இந்த ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு குறைபாடாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த அரசு இதன் மீது தனி கவனம் செலுத்தி இந்த குரங்குகளை எங்களுக்கு தொந்தரவு இல்லாத செய்து தர மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் டீப்பொலூர் டெல்டா மாவட்டமாக அரசு அங்கீகாரம் செய்தும் இந்த திருமானூர் ஒன்றியத்திலும் டீப்பொலூர் ஒன்றியத்திலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நடவு நடும் பொழுது பயங்கரமான மழை பெய்து எல்லா வயல்வெளிகளிலும் தண்ணீர் தேங்கி நெல் அழிந்து விட்டது. அழிந்துவிட்ட நெல் பயிர்களை மறுபடியும் நடவு செய்து நடவு நட்ட நெல்லை விவசாயிகள் உரம் பூச்சி மருந்து பல தடவை அடித்து நெல்லை உற்பத்தி செய்து அந்த நெல் வந்து வளர்ந்ததுக்கு பின்னர் தற்பொழுது 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையினால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்கள் எல்லாம் முளைத்து சேதமாகி உள்ளது. அப்படி சேதாரமான நெல்லுகளை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக அவர்களுக்கு நிவாரணம் வழங்கும்படி அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தரும்படி விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நிற்கிது அப்படியே தான், அது வந்து அடிக்கிறதுக்கு வழி இல்லை. அதேமாரி எங்கள் நகராட்சிக்கு உண்டான இது எந்த ஒரு அடிப்படை வசதி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த ஏரியாவுக்கு எந்த ஒரு சாக்கடை எந்த தெருவும் கிடையாது. 2 தெருவில் வந்து நாங்கள் போராடினோம், அதனால் சாக்கடை போட்டிருக்காங்க. ஆனால் போட்டது வந்து உருப்படியாக போட்டு வந்து அது சரியான வழி இல்லை. இது கிட்டத்தட்ட கட்டினதுலேருந்து அப்படியே கிடக்கு. கொசு கடி தான் அதிகமாக இருக்குது. எல்லா வீட்டுக்கும் வாடகை அதிகமாக வருது. நைட்லலாம் நல்லா நாங்கள் வெளில படுத்து கிடப்போம். இப்போ வந்து பார்த்தாக்க வீட்டுக்குள்ளேயே வந்து கொசு பற்றி தான் வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. இதனால் நோய் நொடி தான் வரும். இதே வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு டயரு ஒரு தேங்காய் மட்டை இருந்துச்சுன்னா போதும், உடனே வந்து கொசு இது இருக்கும் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சாக்கடை தண்ணி நிற்கிறதுனால வந்து கொசு வர்றது வந்து
கவர்மெண்ட்லாம் எந்த இதுவும் பண்ணுறதில்ல. சொல்லி பார்த்தாச்சு சார். வந்தாங்கன்னாக்கா வருவாங்க, வந்துட்டு சும்மா க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு செவனு போயிடுறாங்க. ஆனால் இதுக்கு உண்டான சொல்யூஷன், முழு சொல்யூஷன் யாருமே செய்கிறதில்ல. நாங்கள் எல்லாத்துலேயுமே இங்கே உள்ளவங்ககிட்ட எல்லாத்துலேயுமே பேசி எல்லாம் இது பண்ணி ஆச்சு சார். அவங்க வந்து நாங்கள் பேசுகிறோம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. கும்பகோணம் தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் திருக்கோயில் 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டு 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு புகழ்பெற்ற திருக்கோயில். இது யுனெஸ்கோவால் உலக மரபு சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டு இந்திய தொல்லியல் துறையால் இப்போது பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில், அதை கட்டிய ராஜராஜ சோழனுக்கு சதய விழா கொண்டாடப்படுகிறது. அரசு விழாவாக அது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போன்று கட்டமைப்பை கொண்ட ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய திருக்கோயிலிலும் ராஜேந்திர சோழனுக்கான சதய விழா அரசு விழாவாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சோழ பேரரசிலே மிக முக்கியமாக 3 திருக்கோயில்கள் ஒரே மாதிரி கட்டப்பட்டன. அதில் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், கும்பகோணம் ஐராவதீஸ்வரர் கோயில் என 3 கோயில்கள். எனவே இந்த 2 திருக்கோயில்களிலே அவர்களுக்கு அந்த அவதார திருநாளிலே சதய விழா போன்று இந்த தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டிய 2ஆம் ராஜராஜனுக்கும் அந்த விழா எடுக்க வேண்டும் என கோருகிறோம். சட்டத்தினால ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குது. என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னா, ஒரு சின்ன 2 வீலர் முதல்ல மோதிச்சுன்னா, சின்ன வண்டி பெரிய வண்டி மேலே மோதினாலும், பெரிய வண்டி சின்ன வண்டி மோதினாலும் பெரிய வண்டிக்கு தான் கேஸு அப்படிங்கிறது இருந்து, இந்த சட்டத்தை வந்து ரொம்ப கொடுமையான சட்டமாக இருக்குது. கொலை குற்றமாக பதிவு பண்ணுறதுக்கு அது வாய்ப்பாக இருக்குது. இந்த சட்டத்தின் மூலமாக இந்த பாதிப்புகளை கண்டித்து தான் இன்றைக்கி நடக்குது ஆர்ப்பாட்டம். அதாவது கடந்த காலங்களில் வந்து நாங்கள் வந்து போராட்டத்தின் விளைவாக இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லை. மெல்ல மெல்ல மத்திய அரசு எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை மறைமுகமாக பாஸ் பண்ணுற வகையில் மாநில அரசு இருக்கிறது. அதனால் மாநில அரசு வந்து அது ஒரு மாற்றாந்தாய் கொள்கையை போல் தமிழக மக்களை பார்க்குது அப்படிங்கிறத நான் இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். பெரிய கடை முதலாளிகளுக்கு சாதகமாக சாலையோர வியாபாரிகள் சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, சிறு வியாபாரிகள் வியாபாரக்கூடிய செய்யதை போக்குவரத்தை காரணம் காட்டியோ அல்லது வேறு எந்த காரணத்தை சொல்லியோ கடையை அப்புறப்படுத்தக்கூடாது. அவர்களுக்கு மாற்று தரும்போது அவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய தகுந்த இடத்தை கொடுத்து தான் காலி பண்ணணும்னு சட்டம் இருக்குது. ஆனால் இவர்கள் அதெல்லாம் இல்லாமல் அமைச்சு கடையை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்கிற நோக்கத்தோடு தான் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஸ்திரிகளாக செயல்படக்கூடியவங்க 500 ரூபா 1000 ரூபா பணத்தை வாங்கி கொண்டு ஆட்களை உறுப்பினராக சேர்த்து அடையாள அட்டை வாங்கி கொடுத்து பேங்க் லோன் வாங்கி கொடுத்து செயல்படுறாங்க. இதை எத்தனையோ வாட்டி நாங்கள் சுட்டி காட்டி பேசியிருக்கோம். அதெல்லாம் இவங்க கலைக்காமல், எதுவுமே போலியானவர்கள் நீக்காமல், இறந்தவர்கள் பட்டியலும் இருக்குது, வேறு தொழில் செய்கிறவர்கள் பட்டியலும் இருக்குது. இதெல்லாம் எதையுமே செய்யாமல் தேர்தலை எதிர்கொள்வது என முடிவோடு இருக்காங்க. நாங்கள் அதை கண்டித்து தான் முடியாதுன்னு நோக்கத்தோடு தான் மனு கொடுத்துட்டு அடுத்த கட்ட மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். அதெல்லாம் வழக்கு நீதிமன்றத்தை நாடி கூட எங்களுடைய இதை முறையான எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போவோன்றதை சொல்லிக்கிறோம். பல ஆண்டுகளாக தடக்கடை தள்ளுவண்டி வியாபாரம் ஆயிரக்கணக்கான வியாபாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைகளை அப்புறப்படுத்த மாநகராட்சி முயற்சி செய்யக்கூடாது. வியாபாரிகள் கமிட்டி, வெண்டி கமிட்டி அமைத்த பிறகுதான் சம்பந்தப்பட்ட வியாபாரியோடு தொழிற்சங்கத்தோடு பேசிதான் கடை எடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. மதுரை உயர்நீதிமன்றம் அதற்கு தடை போட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில திருச்சி மேல அண்ணா சிந்தாமணியில் 20 ஆண்டுகளாக கடை போட்டு வந்த 20க்கும் மேற்பட்டவருடைய கடையை அப்புறப்படுத்துவதை கண்டித்து அந்த இடத்தில் கடை போடுவதற்கான முயற்சியில தரைக்கடை சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் செல்வி அவர்கள் அந்த இடத்துக்கு போன பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான திமுகவினர் பல்வேறு பொறுப்புகளில், முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே எப்படி சிஐடி வரலாம், இங்கே தலைக்கடை போடுவதற்கு நீங்கள் யார் அதிகாரம் படுத்தது என்றெல்லாம் ஒரு பெண் என்றும் பாராமல் அவமரியாதை அநாகரிகமாக பேசியிருக்கிறார்கள். அப்போது கோட்டை காவல்துறையை சேர்ந்தவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகள் மேலும் அடுத்தடுத்து வராமல் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அடுத்த கட்டமாக அனைத்து பகுதி சிஐடி தோழர்களையும் திரட்டி மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சியை பொறுத்த மட்டும் ஒரு போக சம்பா சாவடி தான். இங்கே வந்து முப்போகமெல்லாம் விளையிறது இல்லை. இந்த சம்பா சாவடி நடக்கும் பொழுது நாங்கள் தை மாதம் அறுவடை நேரத்தில் அதிலே உளுந்து இது பண்ணிடுவோம். எங்களுக்கு அந்த அக்டோபர் நவம்பர் வெள்ளத்தில் அடிபட்டு நெல்லில் இழப்பீடு வரும் பொழுது எங்களுக்கு உயிர் பாதுகாக்கக்கூடிய இந்த உளுந்து தான் வேளாண்மை துறையால் அங்கீகரிக்கப்பட்ட
விதை சான்று பெற்ற உளுந்து வம்பன் 8, 10. ஆனால் இப்போ பூ வச்சு பிஞ்சு வைக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் ஆகிட்டு எங்களுக்கு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்குது. திருச்சியை பொறுத்த மட்டிலும் புதுக்கோட்டை மண்ணுக்கும் திருச்சி மண்ணுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அங்கே கலர் மண்ணாக இருக்கும், இங்கே வந்துட்டு ஆற்று பாசனம் மண்டல் மண். ஆக அந்த மண்ணுக்கு ஏற்ப அவங்க விதை தயார் பண்ணுறாங்கனாக்கா அதையே கொண்டாந்து திருச்சி மாவட்ட விவசாயிகள் தலையில் கட்டி இது சிறந்த ரகம்னு சொல்லி கொடுத்து எங்களை ஏமாற்றுறது நல்லதல்ல. எனவே வேளாண்மை துறை இனி வரக்கூடிய காலத்தில் திருச்சி மண்ணுக்கேற்ற விதைகளை தயார் பண்ணுவதற்கு சரியாக இருக்கணும். இப்போ உளுந்து மட்டுமல்ல, நெல்லையும் மாதிரி எங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது. இதையெல்லாம் வேளாண்மை துறை கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏதாவது இழப்பீடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். திருவாரூரில் உள்ள பல மக்கள், பலதரப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு சரியான சூழ்நிலையில் லைசன்ஸ் போட முடியல, வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. வாரத்தில் திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, திருவாரூர்னு ஒரு மோட்டார் ஆய்வாளர் வருகிறார். அவர் வரும்போது வண்டியை எடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண காலதாமதம் ஆகிறதுனால வண்டிகளுக்கு காலதாமத கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. எல்எல்ஆர் போடுறோம், 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 6 மாதம் டைம் இருக்கிற வெளியூர் போய் வேலை பார்க்குறவங்க திரும்பி அந்த காலத்தில் எல்எல்ஆர் லைசன்ஸ் போட வரும்பொழுது எல்எல்ஆர் காலாவதி ஆகின்றது. லைசன்ஸ் போட முடியாத சூழ்நிலை போய்விடுகிறது. அதனால மக்கள் படிக்கிறவங்க எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. அதனால கூடிய விரைவில் ஒரு மோட்டார் வாகன ஆய்வாளரும் வட்டார போக்குவரத்து அலுவலரும் நியமனம் செய்து தருமாறு திருவாரூர் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். தலைநகர் டெல்லியில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளிகள் 2 கோரிக்கை தான். ஒன்று, புதிய மோட்டார் வாகன சட்டம் 2019 கைவிடு. அதே போல் 44 சட்டத்தை 4 தொகுப்பாக சுருக்கியதை இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று இன்றைக்கி இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் அன்றாடம் பாதிக்கக்கூடிய நிகழ்வு என்னன்னு சொன்னால், இன்றைக்கி ஆன்லைன் அபராதம் என்பது காவல்துறையால் மிகப்பெரிய அளவு இன்றைக்கி நெருக்கடிக்கு போயாச்சு. அபராதம் இல்லாத ஓட்டுநரே இல்லாத நிலையை இன்றைக்கி கொண்டு வந்து விட்டாச்சு. அதே போல் அரசு போக்குவரத்து கழகத்தில் தனியார் மையத்தை திணிக்கக்கூடிய அளவு இன்றைக்கி அரசாங்கம் போயாச்சு. விழா காலத்தில் தனியார் பேருந்துகளை ஓட்டுறாங்க, அது நம்மளால் பார்க்க முடியுது. இன்றைக்கும் பிரச்சனை ஆட்டோ தொழிலாளிக்கு பெரிய அளவு இருக்குது, கட்டணம் இல்லாமல் இருக்குது. இதை தமிழக அரசாங்கம் இப்போ நடைபெறுகின்ற இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நல்ல ஒரு அறிவிப்பாக வர வேண்டும். அது உழைக்கின்ற வர்க்கத்திற்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று முன்வைத்து நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட நீர்வளத்துறையில் 9460 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அந்த பணத்தில் உங்கள் மாவட்ட ஆட்சியரை சென்னை தலைமை செயலகத்தில் கான்ஃபரன்ஸ் கூட்டத்தை கூப்பிடுவாங்க. அந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் பேசி இந்த மாவட்ட மக்களுடைய வாழ்வாரத்தை காப்பாற்றுவதற்கு நீர் மேலாண்மை காவேரி வைகை குண்டாறு இணைப்பு உபரி நீர் கால்வாய் இணைப்பு திட்டத்திற்கு வாய்க்கால் வெட்டுவதற்கு, திருக்குவள்ளாறு வரைக்கும் வாய்க்கால் வெட்டுவதற்கு பணம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை வச்சோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தெற்கு வெள்ளாறு வரைக்கும் இந்த கவிநாடு கண்மாயிலேருந்து குண்டாறு போகுது. அந்த குண்டாரில் புதுக்கோட்டை மாநகராட்சியினுடைய அந்த கழிவு நீர் போய் கலந்து அப்படியே சில்ட்டாகி 6 அடி வரைக்கும் அந்த கழிவு தேங்கியிருக்கு. அதனால் தெற்கு வெள்ளாத்துக்கு அந்த கடைக்குடி அணைக்கு தண்ணியே போய் சேர மாட்டேங்குது. அதனால் குண்டாரை தூர்வார வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்கோம். தெற்கு குடியிருப்பில் சுமார் 25 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். 5 தலைமுறையாக அவர்கள் வசித்து வருகின்ற பகுதிக்கு ஒரு அரசு தரிசு புறம்போக்கு நிலத்தில்தான் அவர்கள் பொதுப்பாதையாக பயன்படுத்தி வந்தார்கள். தற்பொழுது அந்த இடங்களை தனிநபர்கள் சர்வே எண் 56, 57, 58ங்கிற அந்த நம்பரில் அவர்கள் தனிநபர்கள் பட்டா மாறுதல் செய்து ஆக்கிரமித்து உள்ளார்கள். அவர்கள் பொதுமக்கள் சென்று வருவதற்கு பொதுப்பாதை என்பது இல்லாமல் இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் பொதுவெளியில் வெளியூர்கள் செல்வதற்காகவும், மாணவர்கள் பள்ளிக்கு கல்லூரிகளுக்கு செல்வதற்காகவும், பொது வேலைகளுக்கு வெளியே செல்வதற்கும் பாதை இல்லாமல் தடுமாற்றத்தில் இருக்கிறார்கள். ஆகவே பொதுப்பாதை உடனே வகைமாற்றம் செய்து பட்டாவை தனிநபர்கள் வைத்திருக்கக்கூடிய பட்டாவை ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் கவனம் கூர்ந்து இதை உடனடியாக சரி செய்து அவர்களுக்கு பொதுப்பாதையும் மின் இணைப்பும் உடனடியாக வழங்குமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
இந்த ஊருக்கே கிராமத்துக்கே வந்து ஒரே ஒரு திருப்பைப்பு டேப்பு மட்டும்தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 மாதங்களாக குடிநீர் எந்த ஒரு இதுவுமே வரல எங்களுக்கு. அது குழாய் வந்து ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அடைப்பை வந்து ஒரு 3 மாத காலமாக சரி செய்து கொடுக்காதனால மக்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து பூதலூர் 1 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து சென்று பெண்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா போயிட்டு அங்கேருந்து தலையிலையும் இடுப்புலையும் சுமந்துக்கிட்டு வர்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தண்ணியும் வந்து பார்த்திங்கனாக்கா உப்பு நீராக இருக்குது. அதை குடிக்கிறதுனாலையும் மக்களுக்கு வந்து கெடுதல் நிறையா ஏற்படுது. அதனால் இதை வந்து நாங்கள் மாவட்ட நிர்வாகம், பஞ்சாயத்து நிர்வாகம் எல்லாத்திட்டையுமே வந்துட்டு சொல்லி மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இதை விரைந்து நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமின்றி இந்த பைப்பு வந்து ஒரு பைப்பு இருக்கிறதுனால இதையே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து எல்லாம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு 2 பைப்பு 3 பைப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்கனாக்கா எல்லாரும் அங்கனைக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கோடை காலங்கிறதுனால கொஞ்சம் மக்கள் குடிநீருக்கு ரொம்ப தூரம் போய் எடுக்கிறதுக்கு ரொம்ப வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை கொஞ்சம் கூடிய சீக்கிரம் சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஊருக்கே கிராமத்துக்கே வந்து ஒரே ஒரு திருப்பைப்பு டேப்பு மட்டும்தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதிலே வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 மாதங்களாக குடிநீர் எந்த ஒரு இதுவுமே வரல எங்களுக்கு. அது குழாய் வந்து ஏதோ ஒரு இடத்துல அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அடைப்பை வந்து ஒரு 3 மாத காலமாக சரி செய்து கொடுக்காதனால மக்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இங்கேருந்து பூதலூர் 1 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து சென்று பெண்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா போயிட்டு அங்கேருந்து தலையிலையும் இடுப்புலையும் சுமந்துக்கிட்டு வர்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இங்கே இருக்கிற பஞ்சாயத்து தண்ணியும் வந்து பார்த்திங்கனாக்கா உப்பு நீராக இருக்குது. அதை குடிக்கிறதுனாலையும் மக்களுக்கு வந்து கெடுதல் நிறையா ஏற்படுது. அதனால் இதை வந்து நாங்கள் மாவட்ட நிர்வாகம், பஞ்சாயத்து நிர்வாகம் எல்லாத்திட்டையுமே வந்துட்டு சொல்லி மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. இதை விரைந்து நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமின்றி இந்த பைப்பு வந்து ஒரு பைப்பு இருக்கிறதுனால இதையே வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து எல்லாம் பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு 2 பைப்பு 3 பைப்பு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்கனாக்கா எல்லாரும் அங்கனைக்கு கொஞ்சம் பிடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கோடை காலங்கிறதுனால கொஞ்சம் மக்கள் குடிநீருக்கு ரொம்ப தூரம் போய் எடுக்கிறதுக்கு ரொம்ப வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை கொஞ்சம் கூடிய சீக்கிரம் சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது இது வந்து கைக்குறிச்சி அம்பேத்கர் நகர் காலனி. இங்கே வந்து ஒரு 6 மாதமாகவே தண்ணி வரலை. ஏன்னு கேட்கும்போது ரோடு போடணும், ரோடு போடுறதுக்காக பைப்பை வந்து உடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பைப்பு கனெக்ஷன் இருந்தும் இவங்க அடைச்சி வச்சுட்டு எங்களுக்கு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கான ஒரு மாற்று வழி செய்யுங்கன்னு நாங்களும் கேட்டோம். மாற்று வழியும் செய்ய முடியாதான். நீங்கள் ரோடு போடுற வரைக்கும் தண்ணி எங்கேயாச்சும் போய் பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்க. பக்கத்தில் உள்ள ஏரியாக்கள்லையும் தண்ணி வரலை. இங்கே குளம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. காலை நேரத்தில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்ப முடியலை, ஒரு வேலைக்கு கிளம்ப முடியலை. அதே மாதிரி குடிக்கிற தண்ணியும் பிரச்சனையாகவே இருக்குது. ஒன்று எங்களுக்கு குடிக்கிற தண்ணியாச்சும் விடணும், இல்லை புழங்குறதுக்காச்சும் தண்ணி விடணும். எந்த தண்ணியுமே இல்லை. பைப்பு இருந்தும் அடைச்சி வச்சுட்டு உங்களுக்கு ரோடு போட்டால் தான் அதை நான் வந்து தண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்காங்க. இதுக்கான ஒரு மாற்று வழி எங்களுக்கு செய்யவே மாட்டேங்கிறாங்க. அந்த மாற்று வழி வேணும், இல்லைன்னா எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு தண்ணி கிடைக்கணும். இதுதான் எங்களோட போராட்டத்துக்கான காரணம். எங்கள் கிராமத்தில் 350 விசைப்படகு, 250 நாட்டு படகு, மாருதி கட்டுமரம் 200 இருக்குது. இதை நம்பி 10 கிராமங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கிராமத்தை நம்பி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சொன்னால் முகத்துவாரத்தை நோண்ட வேண்டும். அரசு உடனடியாக முகத்துவாரத்தை நோண்டுவாருக்கு அரசு நாங்கள் கேட்குறோம். நாங்கள் நிறைய கோரிக்கை கொடுத்துருக்கோம். இதையெல்லாம் அரசு உடனே கவனத்துக்கு எடுத்துக்கணும். இங்கே படிவாயில போட்டு வந்து அணையும் போது கூட அணைய முடியவில்லை. இங்கே 10 கிராமங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த பழையார் துறைமுகம் இல்லை என்றால் எங்களோட வாழ்க்கையே வீணாகி போய்விடும். இந்த பழையார் துறைமுகத்தை நம்பிதான் 10 கிராமம் 25 கிராமங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்காக பழையாறில் போய் அந்த தளம் கரெக்டாக இருக்கா இல்லை பார்க்குறாங்க. மீன் விற்பதற்கும் போவதற்கும் துறைமுகத்தை விரிவுபடுத்த வேண்டும். 2 பக்கமும் கல் சோறு கட்டி எங்கள் மீனவர் பகுதியை காப்பாற்ற வேண்டும் என்று அரசு நான் கோரிக்கையாக எடுத்து விடுகிறேன். அருள்மிகு முத்துமாரி அம்மன் ஆலயம் உலக பிரசித்தி பெற்ற ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்துடைய பங்குனி மாத பூச்சொரிதல் விழா மற்றும் பொங்கல் விழா ஏற்பாடுகளும் விழாக்களும் நடந்து கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான லிட்டர் பால்களை கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் செய்து மக்கள் அருள்பாலித்து வருகிறார்கள், அருள் பெற்று வருகிறார்கள். அந்த பால் குடம் ஏந்தி வருகிற பக்தர்கள் தருகிற பாலை அபிஷேகம் செய்து அந்த பால் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய பயணிகள் நிழற்குடை அருகிலே வந்து சேருகிற வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தெரு ஓரத்திலும் அந்த சாலையிலும் செல்லுகிற பயணிகள் நிழற்குடையிலே அமர்ந்திருக்கிற பயணிகள் அத்தனை பேரும் தினந்தோறும் துர்நாற்றத்தை அனுபவிக்கிற சூழல் இருக்கிறது.
எனவே அந்த அபிஷேகம் செய்கிற பாலை வெளியேற்றுகிற பகுதிக்கு ஒரு குழாய் அமைத்து சற்று தொலைவிலே சென்று அந்த அபிஷேக பால்கள் சென்றடைகிறதுக்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாகவும் பயணிகள் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கோடியக்காடு மூலிகை வனப்பகுதியில் 210 மூலிகைகள் இருக்கிறது. இந்த மூலிகைகள் எல்லாம் உயிரை காக்கக்கூடிய அரிய வகை மூலிகை. கல்லடைப்பு, கிட்னி ஃபெயிலரு போன்ற வியாதிகளுக்கெல்லாம் மூலிகை இருக்கிறது. பெண்களுக்கு ஏற்படும் உதிரப்போக்கு, கர்ப்பப்பையில் ஏற்படும் தண்ணி கட்டி, உடம்பை உடுக்கக்கூடிய வெட்டை சம்பந்தப்பட்ட நோய்க்கு மூலிகை இருக்கிறது. இன்னும் ஆறாத புண்களை ஆற்றக்கூடிய பானடிப்பாங்கிற மூலிகை இருக்கிறது. சக்கரை நோய்க்கு மூலிகை இருக்கிறது. பக்கவாத்துக்கு மூலிகை இருக்குது. மூட்டு வலி, இடுப்பு வலிக்கு எல்லா நோய் வியாதிகளுக்கும் மூலிகை இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காட்டில் உள்ள மூலிகை எல்லாம் எல்லா வியாதிகளுக்கும் நோய்களுக்கும் இந்த மூலிகை காட்டில் இருக்கிறது. இன்னும் மக்கள் இதை சரிவர புரிஞ்சிக்காமல் இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு போகிறார்கள். இங்கிலீஷ் போய் ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டா இன்னொரு வியாதி வந்துடுது. இது மக்களுக்கு தெரிய மாட்டேது. சித்தா மருந்து கேட்டிங்கன்னா இந்த மருந்து அழியும் தருவாயில் இருக்கிறது. அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அழியாத தருவாயில் பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மேற்கொண்டு நல்ல விதமாக செய்யுமாறு வேண்டுகிறோம். வேட்டைக்கார நெருப்பு, புதுப்பள்ளி, காமேஸ்வரம், விழுந்தமாவடி, தண்ணி கனித்தோப்பு எல்லா ஊர்களையும் மாமரம், கருவி குட்டி பூச்சி எல்லாமே பாருங்கள். ஒரு காய் ஒரு பழம் ஒரு பூ கூட இல்லை, எல்லாம் கருவுது பனினால். மிந்திரியும் சுத்தமாக கருவி போச்சு. அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட்டு பார்த்து உரிய நிவாரணம் கொடுத்தா எங்களுக்கு நல்லாயிருக்கும். எள்ளு தெளிச்சங்க, எள்ளும் போயிடுச்சு. விவசாயத்தில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே இல்லை எங்களுக்கு. எல்லாம் எதை தொட்டாலும் நட்டோம்னு போகுது. எவ்வளோத்துக்கு தான் நாங்கள் கடன் வாங்கி உடம் வாங்கி நகைகளை வச்சு வட்டிக்கு வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி போடுறதுனால எங்களுக்கு சுத்தமாக எந்த ஒரு மகசூல்லையும் வருமானங்கள் கிடையாது. நாங்கள் அரசு பார்த்து எங்களுக்கு ஏதாச்சும் நிவாரணங்கள் கொடுத்தா தான் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். நெல்லை விளைச்சாலும் 1200 போடுறாங்க. அது ஒரு மூட்டை நெல்லோட விலை என்ன 1200 கொடுக்குறாங்க. ஒரு மூட்டை யூரியா, டிஏபி, பொட்டாசு, அலுமினியம் எல்லாம் சேர்த்து அடித்து எங்களுக்கு நட்டத்துக்கு தான் நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ எங்களோட வயிற்று பழப்பை தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோமே தவிர வாழ்க்கையில் நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழி இல்லை. பெரம்பலூர் மாவட்டம் குரும்பலூர் பேரூராட்சியில் வடக்கு, தெற்கு என்று 2 கிராம நிர்வாக அலுவலகங்கள் உள்ளன. தெற்கு கிராம நிர்வாக அலுவலகம் சிதிலமடைந்து பழுதடைந்து மேற்கூரையெல்லாம் இடிந்து விழுங்கக்கூடிய அளவில் சுவர்கள் வீரலுட்டு ஒரு ஆபத்தான சூழல் உள்ளது. கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு அனைத்து விதமான சான்றுகளை பெறுவதற்கும், அனைத்து துறை சான்றுகளை பெறுவதற்கும், பிறப்பு முதல் இறப்பு வரை சான்றுகளை பெறுவதற்கு அனைத்து தரப்பு மக்களும் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய இடம். அந்த கட்டணம் பழுதடைந்து இருப்பது என்பது அங்கே பணியாற்றக்கூடிய விஓவுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, அங்கே வந்துட்டு போகிற பொதுமக்களுக்கு ஆபத்து. எப்போ யார் தலையில் என்ன உழுவுன்னு தெரியாமல் இருக்குது. இது சம்பந்தமாக அந்த கட்டடத்தை புனரமைத்து பழுது நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது புது கட்டடம் கட்டித்தர வேண்டும் என்று குரும்பலூர் பேரூராட்சி பொதுமக்களின் சார்பில் அரசுக்கு கோரிக்கை வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. காரை கிராமம், ராமலிங்க நகர், கலை கூத்தாடி சார். நாங்கள் சுமாராக ஒரு 35 குடும்பம் நாங்கள் இருக்கிறோம். சுமாராக நாங்கள் ஒரு 25 வருஷமாக நம்ம இந்த ராமலிங்க நகர் காரை கிராமத்தில் இருக்கிறோம் சார். எங்களுக்கு அடிப்படை வசதி ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு நாங்கள் ஆம்பளைங்க எப்படி வேணாலும் பாத்ரூம் போயிடுவோம். பெண்கள் போகிறதுக்கு வழி இல்லை. பக்கத்தில் எம்ஆர்எஃப் செவரு வந்துருச்சு. பக்கத்தில் பாத்ரூம் போகிறதுக்கு வழி இல்லாத காரணத்தை கொண்டு பொது பாத்ரூம் ஒன்று கேட்டிருந்தோம் சார். எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மக்கள். நாங்கள் சர்க்கஸ் போடுறவங்க. நாங்கள் போய் சர்க்கஸ் போட்டால் தான் எங்களுக்கு சாப்பாடு. சொந்தமாக எங்களுக்கு பாத்ரூம் கட்டுறதுக்கு அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. நிலம் பூமி கிடையாது. எங்களுக்கு ஒரு 3 சென்ட் இடம் சூப்பர் அண்ணன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஆம்பளைங்க எப்படிலாம் நடந்து போயிடுவோம். ஏரிக்கு எங்காச்சும் நடந்து போயிடுவோம். பெண்கள், வயசானவங்க போகிறதுக்கு பாத்ரூம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் எங்களுக்கு பொது ஒரு பாத்ரூம் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்குறோம் சார். பார்த்தாங்க, அளந்தாங்க, இடத்த அளந்தாங்க, ஜேசிபி ரெடி பண்ணாங்க. உங்களுக்கு பாத்ரூம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. பிறகு இப்போ 10 நாள் கழிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா பாத்ரூம் கேன்சல் பண்ணிட்டாங்க, பாத்ரூம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். எங்களுக்கு பொது பாத்ரூம் ஒன்று வேணும்னு சொல்லி இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம் சார். பெரம்பலூர் நகராட்சியின் சார்பில் ரூபாய் 20 லட்சம் மதிப்பீட்டில் நவீன ஆடு அறுக்கும் கூடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த நவீன ஆடு அறுக்கும் கூடத்தில் பயன்படுத்தப்படும் ஆடுகள் பெரம்பலூர் நகராட்சியின் சார்பில் மருத்துவத்துறையின் அனுமதி பெற்ற பிறகே
அங்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் 2006-7 கட்டப்பட்ட அந்த நவீன ஆடு அறுக்கும் கூடம் பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் அந்த கூடத்தில் பல இளைஞர்கள் மது அருந்துவது, கஞ்சா புகைப்பது போன்ற பல சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த வழியே போகின்ற பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடனேயே பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. உடனடியாக நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாகும்.